வணக்கம் ரோகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு சனிக்கிழமை 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு சனிக்கிழமை மாசி 3ஆம் நாள். அப்படித்தானே? நாள் மட்டும் போகுது, ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும். அவ்வளோதான் நடக்குது, வேறு ஒன்றும் ஒழுங்காக நடக்கல. நாங்கள் அப்போ நாட்டு நடப்புக்கு வருவோம், உள்ளிடுவோம். அதுக்குள்ளே அந்த விஷயங்கள் கணக்க நடக்கு, நாங்கள் கணக்கு கதைக்க இல்லை. மற்ற அந்த கொமெண்ட்ஸ் அறம்புறமானேட்டினாக்கு அதுக்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம் கொடுக்கணும். மற்ற அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஒன்று என்ன வந்தேன்னு சொன்னால், அந்த நீங்களும் பணத்துக்காக வழிகட்டியல், பணத்துக்காகத்தான் நீங்கள் செய்திகளோடக்கு நாங்கள் யூடியூபர் என்று நினைச்சோம், நீங்களும் காசுக்காகத்தான் என்றதை அது கவலையாக இருந்து அப்படி இல்லை. ஆனால் அதுக்கும் இப்போ யூடியூப்பில் வந்து வருமானம் வராட்டிக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னத்துக்கு தொடங்குறாங்க, எல்லாரும் வருமானத்தை தான் துவங்குறாங்க. ஆனால் நாங்கள் வருமானத்துக்கு துவங்க இல்லை தானே. நாங்கள் மற்றது ஒன்றுண்டா எல்லாரும் கேட்குற மாதிரி நாங்கள் சப்ரேட் பண்ண சொல்லி கேட்குறதே இல்லை. எல்லாரும் என்ன கேட்குறவே சப்ரேட் பண்ண வேண்டாம், அப்படி இல்லை. நாங்கள் தானாக சேர்ந்த கூட்டம், எங்களுடைய அவ்வளோ எங்களுக்கு சேர்ந்ததெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். அப்போ அது அந்த அன்பு நிலைக்கும். நாங்கள் ஆதரவு கேட்டு லெக்ஷன் கேட்ட மாதிரி கேட்கல தானே. அப்போ நாங்கள் எங்களுக்கு அன்பார சேர்ந்த கூட்டமாக தான் இருந்தது. அப்போ நாங்கள் அந்த உண்மையில் பணத்துக்காக எதுவும் செய்வோம் உண்டு, தயவு செய்து நினைக்க வேண்டாம். இல்லை, பணத்துக்காக எதுவும் செய்வோம் உண்டா. அண்டையிலேருந்து நாங்கள் யூடியூப்லேருந்து நான் சின்ன மாறிடுவோம். அண்டையிலேருந்து முருகனை சின்ன காணாட்டி நினைக்க வேண்டிய இது பிரச்சனை வந்துட்டு. நாங்கள் பணத்துக்காக இறங்க மாட்டோம், பணத்துக்காக எதையும் செய்யலாம் வேண்டியில்லை. எங்களுக்கு செய்யக்கூடியதை செய்வோம். சில விடயங்களே சில நேரங்களில் அப்படித்தான் செய்வோம். வேறு ஒன்று ஒரு வழி இல்லை. நாங்கள் அப்படி வழி தெரியல இல்லையாத்தா. சில விட நாங்கள் அந்த முழுமையாக அறியாமல் டக்காண்டு இறங்கி விட்டுட்டோம் போலாம் கிடக்குது. கவலைப்படாதீங்க, நீங்களும் கவலைப்படாதீங்க, நாங்கள் அப்படி இல்லை. பண்பு தான் முக்கியம் எங்களுக்கு, பணம் முக்கியம் இல்லை. பண்பு சரக்கு பண்ணால் பணத்தை விட்டுட்டு நான் பண்புலாம் நிறுவோம், அதுல மாற்றம் இல்லை. கொமெண்ட்ஸுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒருக்கா விளக்கம் தரோம். ஒரு நாளைக்கு நாங்கள் நேரடியில் நாங்களும் வருவோம். அந்த புதன்கிழமையில வாரம்னு சொன்னாங்களும் எங்களுக்கு அந்த சரியான நெட்வொர்க் பிரச்சனை மெக்கு வந்துட்டுது. இன்றைக்கு வந்துட்டு அறிஞ்சோம். இன்றைக்கு நாங்கள் 36 கிலோமீட்டர் போகணும் அது வாங்க. எப்படியும் இன்றைக்கு போய் வாங்கிட்டு அடுத்த கட்டம் நாங்கள் இனி உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். தயவு செய்து பணத்துக்காக முருகனை சின்னம் என்று நினைக்க வேண்டாம். பண்புக்காக, மரியாதைக்காக, அன்புக்காகத்தான் அடிமையாக இருப்போம் முருகன் சின்னம்ன்றதை. இவ்வளவு பணம் கோடி யாரும் கொண்டு வந்து தந்தாலும் இதுவும் சொல்லுவாங்க, அசையாது. குப்பைகளும் தான் இருக்கும். ஆசைப்படாத இரு உள்ளங்கள் தான் சேர்ந்திருக்கு. சரி, நன்றி. நாங்கள் வலம்புரிக்கு வருவோம். அதானி காற்றாலை திட்டம் வேறு நாடுகளுக்கு வழங்க வேண்டும், அரசிடம் இல்லை. அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. இவர் நேற்று உங்க மாவட்ட செயலகத்தில் அவசரமாக ஏதோ நடந்த போட இந்த மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ அதில் கதை கேட்க இவங்க கேட்டுக்கிறாங்க, எங்கள்கிட்ட பொடிகள் கேட்டுக்கிறாங்க. அப்போ கேட்க சொல்கிறேன், அதெல்லாம் எங்கள்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இல்லை, வேறு யாக்களுக்கு கொடுக்குற எண்ணம் இல்லை. அது மக்களுக்கு சில பல சமூக சூழல்களுக்கு பாதிப்புன்னு சொன்னால் அதெல்லாம் ஒழிய மற்றும்படி அவருக்கு எடுத்து போட்டும் வேறு யாக்களுக்கு கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இப்போ இந்த அப்படி நம்மளோட கண்டு சில பேர் எடுத்து போட்டு வேறு ஏதோ சீராக்கு கொடுக்க போகிறோம்னு யோசிச்சு அப்படி இல்லையா என்னென்றால் நீங்கள் முதலீட்டாளர்கள் வாங்குவோம் எங்கள்கிட்ட. மற்ற புலம்பெயர் தமிழர்களுக்கு அறைக்கு அழைப்பு விட்டுருக்கிறேன். இலங்கையர்கள் வந்து முதலீடு சொத்துக்களை வேற வேறு நாடுகளுக்கு விற்பான் என்றால் இப்போ அரசாங்கத்தின் ஒரு கொள்கை எல்லாம் வெளியில முதலீட்டாளர்கள் வரக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பயப்படுவாங்க. ஒரு பரிசீலனை செய்வாங்க. அதை நீக்கி விட்டா கிறிஸ்தன் வந்துடுறாங்க. பட்டதாரிகள் இதெல்லாம் கேட்க சொல்றார் சந்திரசேகரன் அமைச்சர். இப்போ எல்லாம் அந்த என்னது சிஏடி விளையாட்டுகள், புலனாய்வு விளையாட்டு ஒன்றும் இல்லை தானே. அது கேட்குறாங்களே, எங்களை புலனாய்வு இல்லாமல் அந்த சேட்டை இல்லை, இம்மியும் விடம் இல்லை, நீங்கள் செய்யுங்கோ, பதக்குரியாக்கள் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா இப்படி நின்று சும்மா நிக்காதேங்கோ, நாங்கள் அது கொடுக்குறோம் குடும்பம் தானே. இப்போ தானே நாங்கள் 3 மாதம் அப்போ நாங்கள் மெல்ல அதை தருவோம் அந்த மாதிரி தான் சொல்லி இருக்கிறேன். அப்போ இந்த ஜனாதிபதி அவர் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், என்னுடைய இருக்கா தொடர்பு கொள்ளும் கொண்டு நேராக கதைப்பம் இருக்கா. எங்களுடைய பால வந்து பேச்சுவார்த்தை செய்து கதைச்ச நீங்கள் ஒன்று இல்லையண்டினோம்.
கதையும் கொண்டு சொல்லிட்டு போகிறேன். பரவாயில்ல பட்டாசி பாவம் உண்மையாக அதுகள் என்ன சொல்லுவோம் அதுன்ற பலி வேலை இல்லாமல் திரிய இருக்கிற பலி அதுகளுக்கு தான் தெரியும். மற்ற முருகன் இப்போ எங்கள்கிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து வேலைகளுக்கு போக படிக்கிறோம். ஒரே உத்தியோகம் வேணும் இருக்காமல் அது சரி, அது அதுகளுக்கு கவலையாக இருக்கும் அப்படி சொல்கிறதும். ஆனால் ஒன்று செய்ய படிக்கிறது அரச உத்தியோகத்தை நோக்கி தானே படிக்கிறது. எங்களுக்கு வேறு ப்ரைவேட் கம்பெனிகளடாப்பா வடிவா இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை தானே. இப்போ கொழும்புல மற்றது ப்ரைவேட் கம்பெனிகள் போக அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு கூட குவாலிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கு எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை. மற்றது நீங்கள் அரசாங்க வேலை வந்து இடையில விட்டுட்டு போடுவீங்கன்ற ஒரு கதை பிரச்சனை. அப்போ சுய தொழில் செய்யலாம், அது செய்கிறாங்க. கனப்படியவங்க சொன்னாங்க நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் டிரைவிங் செய்கிறோம், அது பாராட்டத்தக்க விஷயம் தானே இல்லையே. அப்போ அந்த வகையிலே பரவாயில்ல. மாசிப்பனி மூசி பேர் மாதிரி வெயில் சரியா மாறுவோமே பார்க்கலாம் வாரம். சரி, அடுத்தது மின் வெட்டு தொடர்பில் அரசு அறிவிக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் சயித். இல்லை சயித் ஐயாக்கு என்ன பிரச்சனை? முருகன் அடிக்கடி கேட்கிறவர் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. அவரே இப்படி கேட்டு எனக்கு என்னடா அது நேற்று ஏதோ நீங்களும் அடிக்கடி எல்லாம் ஃபுல் அப்படி எல்லாம் நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தெரியுறது தானே பார்த்துட்டு மக்களுக்கு கருத்தும் சொல்லணும். ஆசிரியனா மாறிட்டார். அப்போ என்ன நடக்குது ஒன்றும் பிள்ளைங்கள் மின்வெட்டு சரி அது அவங்க அறிவிச்சிட்டாங்க. மின்வெட்டு நீ இல்லை அதில் தீர்த்தியை போட மாட்டேன் இவர் இல்லை. அது முதல் நடந்த சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க முந்தி நடந்தாங்க இல்லை முந்தி நடக்காத நடந்த புதுமையாக நடந்தாலும் பரவாயில்லை. மற்ற நாங்கள் பன்னி பகுதியில் எத்தனை மக்கள் என்ன குப்பி உடக்கில் படித்தாக்களும் இருக்கணும். கரண்ட் எங்களுக்கு இதெல்லாம் சுதிப்பி சீரியல் பார்க்குறாங்களுக்கு தான் பிரச்சனை. எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பேப்பரோட அடிக்கிறதால எங்களுக்கு பரவாயில்லை. அடுத்தது பிரிண்டர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். எனக்கு மக்கள் அடிப்பினோம்னா கட்ட முடியாது. மூவங்கள் கரண்ட் இல்லாமல் பண்ண போகிறாங்களான்ட்டு நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யலை. இப்போ பழகிட்டு மக்கள் மற்ற முருகன் அந்த கரண்ட்ன்றது காரணம் வந்து இப்போ நாங்கள் கணக்கிடத்துல கனெக்ஷன் இருக்குது தானே, நுரோச்சோலை இருக்குது, அங்கால இன்னும் கணக்கு கிடக்குது. என்னென்றாவாம் அந்த பழைய டெக்னாலஜியில் அதை அந்த இயங்க பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஜெனி மாதிரி எல்லாம் இருக்காம். அதுகளுக்குள்ளே இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லையாம். அப்போ நின்றுச்சுன்னு சொன்னால் எல்லா கனெக்ஷன்களும் வந்து நின்றுமாம். 1-2 ஜெண்டாவாம் எல்லாம் நின்று நாடு பூராமல் இருக்கிற அதான் அந்த 4 கட்டங்களை பிரித்து கொடுத்தவங்களாம். நேற்று ஒரு ஆள் அந்த அதோட சம்மந்தப்பட்ட ஒரு அறிவர் இல்லை அந்த அறிவு ஒரு மீட்டிங் ஒரு செய்தியில் செவ்வியோ என்ன சொல்றது பேட்டி காணைக்கு வந்து செவ்வி காணைக்கு அவர் சொன்னவர் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு ஏதோ சொல்லியிருக்கிறார். இதுதான் பிரச்சனை. அப்ப பேருந்து இவருக்கு பிரச்சனை. இவரை எரிசக்தி அமைச்சர் ஆகிவிட்டால் தலைவடி தெரியும் இல்லையே. கரண்ட் பல நேரம் கஷ்டம். எங்களுக்கு தலை எடுக்கிறதுக்கு லைட்டை போட்டுட்டு தான் இழுக்கணும். அரைக்கானே கண்ணாடிகள் மற்ற அடிக்கடி இந்த எல்இடி பல்புகளும் ஆக்கள் கூட பாவிக்கிறது கண்ணுக்கு கூடாது. அவனம் அன்றைக்கு நான் நின்றேன் அந்த பல்பு கடையில் நிற்க ஒரு அம்மாவும் பிள்ளையும் வந்தது. அப்போ ஒரு தகுப்பனும் பிள்ளைக்கு படிக்கிறதுன்னு கிட்ட பல்பு வேறு. அப்போ கடைக்காரர் சொன்னால் எல்இடி நல்ல பவர் தானே அதை வாங்கிடும். நீங்கள் நாங்கள் அதை கேட்குறோம். நீங்கள் உதர்ந்து பிள்ளைங்க கண்ணையோ நான் கொடுக்குறேன் அவர் சொல்கிறேன். மற்றங்களோட கண் வந்து நாங்கள் அதெல்லாம் யோசிக்கிறோம். இந்த ரோட்டுகளில் இருக்கிற வல்புல அதெல்லாம் யோசிக்கிறோம். கண் வந்து ஒரு கொள்ளளவு சக்தி தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு தான் வச்சு படைச்சது. முந்தி கடவுள் கரண்ட் இல்ல தானே அந்த நேரம் கரண்ட் இல்லையான்னு படைச்சு விட்டாரு. ஏன் அந்த கண்ணுக்கு அந்த 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 இல்ல கண்ணு ஆயிலும் ஒவ்வொரு பழிச்சோண்டு படிக்கிற ஒரு ரூமுக்குள்ள வந்து ஆயிலும் ஒவ்வொரு பவரும் தேவையில்லை. பின்னுக்கு அப்படி வச்சு விட்டா கண்ணுக்கு டிரெக்டர் அடிக்கிற மாதிரி வல் போல வைக்காதப்பா கண்ணுமே பட போயிடும். முருகன் போனையும் பார்த்து படுதா கண்ணுக்கு கண்ணாடி விட்டோன்னு நான் பேப்பர் வாங்கிக்கிறதுக்கு போறேன். அந்த பழைய மஞ்சள் பல்ப் எல்லாம் என்ன கொஞ்சம் கரண்ட் கூட அது பரவாயில்லடாப்பா. அதுக்கு காஜி போறதோ கண் போறதோ பிரச்சனை எனக்கு. உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு விரோதமானது. பெரும்பான்மையுடன் ஷரத்துக்கள் நிறைவேற்ற வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை பாராளுமன்றம் அறிவித்த சபாநாயகர். உள்ளாட்சி மன்ற தேர்தல் இந்தியாவில பிரதமர் என்று யாழ் விஜயம் வரா அம்மா வாரா கரணியம்மா. இவோ பற்றி நான் ஒரு தகவல் எடுத்து வச்சு 3 மாசமா போட்டது 3 ஆட்சி முடிக்க போதும் நான் இன்னும் சொல்லல.
அவ பெரிய மினக்காட்டிருந்து தேடி எடுத்து எழுதி அவருக்கு மக்களுக்கு சொல்லுவோண்டால் அவன் வெற்றி எங்க கிடக்கு இப்போ எங்க வச்சுக்கிறேன்னு தெரியல அவன் டை வாரா யாழ்ப்பாணம் இப்போ எல்லா யூடியூபர்ஸும் நிற்பாங்க நினைக்கிறேன் நாங்கள் போக வேண்டாம். எங்களுக்கு வேண்டாமது கோப்பாய்களா சாலையில் நடைபெறும் முதல் கோப்பாக சாக்கலாதில் எனக்கு அங்கே கிட்டத்தான் வர போகிறோம் என்ன பக்கத்தில் பேருந்து இங்கே கிண்டு கொலிச்சிக்கலாம் போகிறா அவட என்ன சரி இதை வந்து அவன் நேற்று பட்டாரிகள் தங்களுக்கு ஒரு இடம் ஒரு நேரத்துக்கு அதுக்கு தான் கொண்டு அவர் அமைச்சரை கேட்ட கூடாது எல்லா படிகளும் நிற்பாங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே யூடியூப் நிற்பாங்க கல்வி அமைச்சு கல்வி சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் நிறைய தங்க பிரச்சனையை கேட்க நிற்பினும் என்ன யூடியூபர் முழு பேர் நிற்பாங்க அந்த யூடியூப்ல வீடியோஸோட கேட்கல அந்த அந்த என்னன்னு சொல்ற ஒரு 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 ஒழுங்கமைப்பில் எடுங்கப்பா இதுக்கு அதுக்குள்ள கொண்டு வந்து ஓட்டி இதுக்குள்ள கொண்டு வந்து ஓட்டி ஒவ்வொரு அந்த புத்தகத்துக்கு அவைக்குள்ள ஒரு ஒழுங்கமைப்பு இருந்தால் நல்ல மென்ன எல்லாரும் எடுக்கிறீங்களா ஒரு அளவுக்கு செய்யற அந்த கொஞ்சம் ஒழுங்கமைப்பா ஒரு ஆளை வந்து டோர்ச்சர் பண்ணக்கூடாது அவங்களை அதை பேட்டி கொடுக்குறவங்களுக்கு எரிச்சல் கரைச்சல நேற்று வந்து இவற்றை இதுல அவர் சொன்னாரு நிப்பாட்டுங்கடா அவங்களுக்கு கரைச்சலாக கிடக்குது வெளிநாடு அனுப்புவதாக தெரிவித்து வடக்கில் இளைஞர்கள் ஏமாற்றி பணம் பறைக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பு இளைஞர்கள் ஏமாற்றுறாரு இது நெடுக்கத்தான் நடக்குது நாங்கள் நெடுக்கத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் பணம் பறைப்பு அதுவும் வடக்கிலே அவங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பறிக்கலாம்னு எல்லாம் தெரியுது யாழ்ப்பாணம் மச்சான் அண்ணா காசு கொஞ்சம் போடுனா வேற போறணும்டா இங்கே ஏஜென்ட் மாதிரி அவங்க சரி எல்லாம் மாறி மாறி கவனம் ஆயிருங்கப்பா குடிப்பில் கசிப்புடன் ஒரு ரசியால கொண்டு ஒரு கவனம் புதுக்குடிவிட கசிப்பு அது அங்கே இப்போ கசிப்பு நடா புதிப்பு தான் கிடையாது இப்போ மாறி மாறி அங்கெல்லாம் கசிப்பு நீங்கள் ஒருக்கா போயிட்டு தான் போகணும். மற்றது இந்த முகநூர்லேயே ஒரு இது வருது தெரியுமா உனக்கு ஊழல் ஒழிப்பு அணி பன்னி ரெண்டு ஒன்று வருது அதிலே சும்மா அந்த அப்படி எடுத்து போடுறாங்க போட்டு விட்டுருக்குறாங்க உண்மை போய் என்று அவங்க தாங்களெல்லாம் ஆராய்ஞ்சான் போடுறாங்க அதில் வாராக்கள் தாங்கள் இல்லையெல்லாம் சொல்லி ஒன்று நிற்கணும் ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பொதுமக்கள் தங்களுக்கு அனுப்பினா அதை வச்சோன்னு உடனேவே நியூஸ் போடுறோம் இல்லையா அதை வச்சோன்னு தங்கள்கிட்ட 3-4 பேரையும் அனுப்புறதான் அனுப்பினா அங்கே போய் ஆராயிடுறான் ஆராய்ச்சி போய் அது சரியோ புளியோன்றதை சொல்லி உறுதிப்படுத்திட்டு தான் தங்கள்கிட்ட நியூஸில் போடுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் எங்களை மாதிரி போடாது நீ பார்க்கலையே நான் கவனிக்கலாம் அது எடுத்துப்பாரு நல்ல தானே போடுறாலே எங்கண்ட அதிகாரிகள் கொஞ்சம் பயந்து வெளியேறாங்க இல்லை அது என்ன சொல்லு எங்கேயும் சரியா நேர்மையாக வெளியேறோம் இவனுக்கும் பயப்பட மாட்டேன் நீ என்ன போட போகிற போடடா பார்ப்போம் எனக்கு எந்த டியூட்டியே நான் சரியாக நான் சரியாக பயப்படுவேன். சரி போலீஸ் பொறுப்பு அதிகாரியை இடமாற்றம் செய்யாதே பொதுமக்கள் பேரில் கோப்பாயில் பதாக இந்த கோப்பாய தெரியுமா கோப்பாயிலே அவர் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாராம் அவருக்கு தமிழ் தெரியுமா மக்கள் எல்லாம் நல்லா அவருடைய அணுகி நல்ல பிரச்சனையாக கோப்பாயில இப்போ குற்றச்செயல்களும் குறைவான் ரெண்டு மக்கள் சொல்லி நண்டு மக்கள் போட்டு பதாதைகளையே மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் பதாதையே போட்டுக்கணுமா அப்போ தமிழ் பகுதியில் தமிழ் தெரிஞ்சவர்கள்லாம் இருக்க வேணும்னா ஆனால் அவரை பழக்கித்தான் மாதிரி அது தமிழ் பகுதியான் நான் அதுதான் தமிழ் பகுதியான் இங்கே மக்களுக்கோட அன்பை படையிற பிறகு மக்கள் விடுவோம் அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது. அன்புக்கு மக்கள் அடிமை ஆகிவிட்டார்கள் கூட அதான் நல்லவரென்றால் நல்லா செய்தால் உண்மையா மக்கள் என்ன விரும்புவார்கள். அச்சுவரி மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு மயங்கி அச்சுவரி மயங்கி விழுந்த குடும்பத்தோடு உயிரிழந்தது. நான் ஒரு புள்ள வீட்டு சண்டையில் போய் மண்டையை கொண்டு அடிச்சிருக்கு சுகத்தில் சரியா அடிச்சு ஒன்னா அந்த சின்ன மயக்க மாதிரி வந்தோடனே பின்னால் விழுந்துச்சு ஒரு குமர் புள்ள என்ன 29 வயசு இருக்கும் புற பின்னால் புரடியில் அடிபட்டு சின்ன வெடிப்பான் ஆல்ட்ரா காலேஜ் முடிச்சு வீட்டில் எதாவது பிரச்சனையா வீட்டில் பிரச்சனை உங்கொண்ட மண்டி அடிக்கு மத்திய வண்டி மண்டி அடிச்சு பரவாயில்ல என்னம்மா எனக்கு ஒன்றும் விளங்கியது ஐயோ உயிரை பாதுகாக்கிறது நானும் முருகனும் வர்ற பாடு இந்த உயிரை இவ்வளோ ஓட வண்டி ஆடாது இது உயிரை இந்த கொண்டு வாழை என்னப்பா வாழை விருப்பம் வரணுமே என்ன ஒரு அழகிய வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் காய்ச்சா அந்த முருகன் நல்லா இருக்கும் அதுதானே வாழ்க்கை என்றால் என்னப்பா அனுபவிக்காம இருக்கிறது அனுபவிக்காம இருக்கிறது மாதிரி ரசிக்கிறேன் மற்ற என்ன நான் விரும்பணும் முதல் உன்னை நீ லவ் பண்ணணும் லவ் பண்ணா தான் 2 கண்ணே இவ்வளோ பெரிய இது என்ன அதை வச்சு ஒரு 100 வருஷம் வாழ்ந்துடலாம்
என்னத்தை செய்ய ஐயோ ஐயோ வாழ்ந்து பார்க்கணும், வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கையை ரசித்து பாருங்கள், வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்கள். அடி வரணும், சண்டை பிடிக்கணும், குத்து போறணும், பீ வரணும், இது ஒன்றுக்கும் போறோம் இப்படி காமால பிடிச்ச மாதிரி இருந்தால் வெறுப்பு தான் பெறும். ஐயோ இங்கே தேவை அடுத்து என்ன நடுத்தெருவில் வந்து பேப்பர் வாய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு ரசனை, ஒரு மக்களோட சேர்ந்து கதைக்கிறதுல எங்களுக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் ஒரு நினைச்சம். ஏன்டா சும்மா ரோட் வழி தெரியும், வீட்டை வாரம் போறோம், ஒன்று நடக்குன்னு ஒருத்தருக்கு எங்களை தெரியா, இப்படி இப்படி ஒரு வசதி வந்திருக்கு, செய்து விடுவோம். இப்போ ரோட்டால போகிறோம் எல்லாம் படிப்பை பார்க்குது, சின்னாக்கு புறாம வருது, என்ன முருகனை மட்டும் பார்க்குது, அதுல எங்கேயோ பார்த்தா ஞாபகம் நடக்குன்னு பார்க்குது. இவனை பார்க்க பயந்தானே என்ன பார்க்கலாம் அப்படி பார்க்குது உனக்கு என்ன தெரியா. அன்பு தானே பெருசு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். கம்பியால் தாக்கியதில் குடும்பத்தார் உயிரிழப்பு. நான் சொன்ன அடுத்த சாவண்டு பாய் தர்க்கம் கையிலப்பா மாறியது, இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு குடும்பத்தார் உயிரிழந்த. முல்லைத்தீவு முறிப்பு பகுதி. சடனண்டு வார கோவங்களால் வர பிரச்சனைகள் என்ன? 36 வயதுராப்பா. அதுதான் அந்த கோவங்கள்ன்றது மனுஷனுக்கு கோவங்கள் கூடாது. கோவத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஆபத்தாக தான் முடியும். இப்போ நெடுக்கத்தானே சொல்கிறோம். இப்போ அப்போ இது நீ தனியத்தான் கதைக்கணும் வேண்டாம். இது என்னத்தை செய்யுது? இங்காலே கயந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றத்தால் பிணை. இவர் தையட்டி பிரச்சனையில் கைது செய்தவங்கள இல்லை வேற விட்டு இருக்காங்க. அதுக்கு மலைமைக்கு திரும்பியது மின் அதே நெடுக்க போகிறதும் பாரதும் தான். ஏன்னா எல்லாம் சுசுப்பி பழமைக்கு திரும்பியது மின் விநியோகம். எரிசக்தி அமைச்சு திரும்பி நான் அன்று ராத்திரி யோசிச்சிருந்தேன். அப்புறம் இந்த அரசியல் இருக்குல்ல, அரசியல் எத்தனை எழுத்து அரசியல் அஞ்சு எழுது. இந்த அரசியல் இல்லாமல் மக்கள் வாழலாதோ? அரசியலுக்கு இல்லாமல் முரண் இல்லாமல் இருக்குது. அரசியலில் தவிர்க்கல அது உலகத்தில். அப்போ கதை எப்படி? அதான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் திரட்டி போட்டு இல்லை நீங்கள் போய் எங்களை மாதிரி இருங்கூடா, நீங்களும் திரியும் கூடாது வழிய இதை முளைச்சி கழிச்சு சாப்பிடும் கூட, எல்லாரும் சாப்பிடுவோம், எல்லாரும் தெரிஞ்சால் அது அப்படி செய்யலாம்னு ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தால் தானே நாட்டையும் கொண்டு போகலாம். இப்போ வாகன இறக்குமதி செய்யணும்னு சொன்னால் அவர் போக்குவரத்து அமைச்சர்கள் அதுகள் அப்படி கல்வி ரெண்டு வேலைக்கு அந்த கல்வி சம்பந்தமான அப்படி ஒரு கம்யூனிட்டி அதிகாரமான ஒரு ஆள் வேணும். அதுக்கு பொறுப்பா கல்வி படிங்கண்டு விட்டா நடக்காது. படிப்பிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியல் வேணும் தான். அரசியலை தவிர்க்கல. அது அரசியலை நாங்கள் தான் முதல் காலத்துல இருந்து மன்னராட்சி தானே. இப்ப அரசியல் நான் கதைக்கிறேன். ஆரம்பத்து காலத்துல இருந்து ஒரு மந்திரி அமைச்சர் அப்படி இருந்த கட்டமைப்பு தானே. சரி, அதான் அரசியல் ஒன்றும் இல்லை. அப்படியே அதோட கலந்து போகணும். அந்த பேர் நாங்கள் தான் புதினத்தை பெருசா பாக்குறது. அரசியல் சாக்கடை நல்ல நீங்க தெரிவு செய்யறாக்கல, நாங்கள் தெரிவு செய்யறாக்கல. வளமைக்கு திரும்பியது மின் விநியோகம். எரிசக்தி அமைச்சு தெரிவிப்பு. ஐயா சைதையா வளமைக்கு திரும்பி விட்டது. ஆனா உங்களுக்கு அந்த பிள்ளைய அவர்கள் சொல்லுவார்கள் தான் நினைக்கிறேன். சொல்லட்டும், அவரும் தண்டை இதை கேட்கிறாரு, ஒரு சொல்லிவிட்டார் இல்லை வேணும். சரி வந்துட்டு சைத்தையா உண்மையா நாங்கள் அவர் தான் பெருவேரண்டு இருந்தோம், அவர் விடா விட்டுட்டாரு. இந்த வந்திருந்தால் இப்போ கரண்ட் வந்திருக்கும் போல. உண்மையாதான். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனைகள். அதுக்கிட்ட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் சட்டம் பாயும். சட்டம் எங்க பாயும்? அரிசியில பாயமோ ஆக்கல்ல பாயுமோ? நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை. சும்மா எல்லாம் விளையாடாதீங்க, பாஞ்சிடுமா. ஜூலி சங்கை அழைத்து, சங்கை என்று ஊதுரை சங்கு இல்லை, இது ஜூலி சங்கை அழைத்து விசாரணை நடத்துங்கள். அமெரிக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கும் சரத் வீரசேகர. அந்த நேற்று போய் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு போய் அமெரிக்கன் தூதரகம் இருக்குல்ல, அதுக்கு ஆர்ப்பாட்டம் ஜூலி சங்கம் அனுப்புங்க. அவர் ஜூலி சங் பிரிவினவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார். அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அவர் அங்கே என்னத்துக்கு விட்ட நீங்கள் அங்கே அங்கே எல்லாம் தலைவர சும்மா கூப்பிடுங்க. என்ன குழப்பம் இருக்கு? முதல் இதுல இருந்து மொட்டு கட்சியில இருந்தது. இப்ப இந்த கட்சியில அமைச்சராக இருந்தார். இப்ப எங்க நினைக்கிறார்? இப்பயும் அவங்களோட அன்போட இருக்குது. ஆனால் இப்ப தெரியல, அவங்க தங்களுக்கு முதலும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. தெரிந்தால் அமெரிக்காவோட மூண்டினா சிக்கலை பண்ணு. மற்றது இவங்கள் இதுதானே முருகன். இப்போ இந்த அமெரிக்கா அங்கே ஆட்சி மாற்றத்தோட சில இதுகளை இங்கே கொண்டு வரக்குள்ள தூதுவரம் தான் அறிவிக்கும். நாங்கள் இது தர மாட்டோம், அது தர மாட்டோம், இது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம்ட்டு. அப்போ சில இதுகளை சொல்லிக்க இருக்கலாம் தான் கிடக்கும். மற்றாக்களுக்கும் கஷ்டமாக தான். இவர் இப்போ அரசாங்கத்திலே இல்லை தானே இவங்கள் முட்டை கட்சிக்கார. அப்போ நான் கிடைக்கிறேன் நாட்டை பற்றி அரசாங்கம் நடத்துறாங்க பார்க்காம இதை பார்க்குறோம். எனக்கு அதான் வாங்கிக்க நீ தெரியாத என்ன
என்னடா ஒன்றும் விளங்க இல்லை இது அதுக்கு தான் சொன்னவங்களா சில பேருக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. நான் எந்த விட்ட பிரச்சனை நான் மேனேஜோட காய்ச்சி ஒன்று இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் அதுக்கு வந்து தலை மூக்க வந்து அப்படி இருக்குது எங்களை எந்த விட்ட இல்லை நான் சொல்கிறேன் கண்ட நீ ஒரு ரெண்டு பார்க்குற பார்த்தா ஏதோ அது இந்த வீட்டு பிறகு ஆள் போய் முட்டை கொஞ்சம் அலுவலகம் டிரெக்டா போயிட்டா போய் என்ன பிள்ளைங்க என்னன்னு சொல்லுங்க நீ என்ன கதைங்க என்னதுக்கு அங்கே போய் ஏற்பாடு நினைக்கிறேன் கேட்டுக்கிறாங்க போய் அதெல்லாம் கேட்டால் தெரியல போனோன்னா அப்புறம் அங்கே இருக்கிற ஆக்களை மிஜோ இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் சமாளிச்சு போட்டான். அமெரிக்காவோட ட்ரம் இப்போ ட்ரம் செட் அடிக்க வந்தேன் ட்ரம் அடிக்க விட்டுறாங்க எங்களுக்கு. உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலுக்கு பின் நடத்துங்கள். தேர்தல் ஆணைக்கூடம் இது கட்சிக்கு ஒரு கடை இவங்கெல்லாம் நான் முதல் நடத்துங்கோ எல்லாம் சொல்லி வந்தோம். கிரியா நடத்துங்கோ, பாராமன்றத்தை நடத்துங்கோ, உள்ளூராட்சியை நடத்துங்கோ, மாநகரையை நடத்துங்க போட்டு இப்போ நடத்தாங்க என்னதுக்கா பண்டிகை வருதான் தங்களுக்கு கொஞ்சம் பிஸியா நியூ இயர் வருது தமிழ் சிங்கள புத்தாண்டுகள் தான் இருக்குது. அது விரட்டு வந்து என்ன ஒரு நாள் தானே அது அவங்களுக்கு அதானப்பா செலிப்ரேஷன். அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்க நடவடிக்கை ராஜ்யசேகரன். இது சேருங்க சேர்ந்தா இல்லை தானே தானே நாங்களும் சொல்றோம். நாங்களே சேர மாட்டாங்க சேர்ந்து கடைசி ஆளுங்கட்சியோட சேர்ந்தீங்க. சரி சேர்த்து விட்டா எல்லாம் சரி. விளையாட்டு செய்தி விக்கெட் கீப்பர் விவகாரம் ராகுலுக்கா பண்டுகா இடம். IPSL போட்டி தொடரில் மாற்றம் மாற்றி போட்டாங்களா? ஐபிஎல் 3 பாகிஸ்தான் வீரர்களுக்கு அபராதம். சவுதி ப்ரோ லீக் போட்டியில் 3-2 கோல் கணக்கில் நசர் அணி வெற்றி. தபால் புகையிரத சேவை முரட்டுவரை நீடிப்பு. யாழ் புகையிரத நிலைய அத்தியாவசிய தெரிவிப்பு. முரட்டுவாக்கு கொழும்புல தாங்க முரட்டுவாக்கும் போது என்ன புறப்பட்டு கொழும்பு கோட்டை வரை செல்லும் தபால் புகையிரத சேவை நேற்று 14ஆம் தேதி முதல் முரட்டுவ வரை செல்வதாக யாழ் புகையிரத நிலைய அத்தியட்சர் தெரிவித்துள்ளார். சரி, இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு துருக்கி எப்போதும் துணை நிற்கும். துருக்கி தூதர் உறுதி எழுப்பு. எல்லா நாடும் இப்போ உறுதியாக இருக்குதுன்னு எங்களுக்கு பரித்தன்னை மேலே இருந்து விட விடுது. என்னடா எல்லா பகுதியில் பரவும் காட்டுத்தீ. இந்த எல்லன்ற அந்த சுற்றுலா பகுதி அது ஏன் பரவுது? அங்கே காட்டுத்தீ எல்லா சுற்றுலா நகரத்துக்கு அருகில் உள்ள எல்லா பாறை பகுதியில் ஏற்பட்ட தீ தற்போது எல்லா மலைத்தொடர் முழுவதும் பரவி அபாயத்தில் உள்ளது. கொண்டாரவளை வன பாதுகாப்பு அதிகாரிகள் இல்ல பிரதேச செயல மற்றும் தேர்தலாப விமானப்படை விமான அதிகாரிகள் தீ அணைக்க கடுமையாக செயல்பட்டு வருகிறது. பரசூட் முறையில் நடவு செய்யப்பட்ட நெல் அறுவடை. எங்க மேலியோ அது அப்படி ஒரு முறை. பரசூட் முறையில் BG 366 நெல் நடவு செய்யப்பட்ட வயல் அறுவடை விழா நேற்று நான் என்னடா பரசூட் மேலே இருந்து பாட்டு என்னடாப்பா தருமபுரம் பகுதிக்குரிய விவசாய பேதனாசிரியர் சரணியா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வு அது அங்கே நடந்திருக்கு. அப்படி ஒரு முறையில் பயிற்சி இருக்கு. நான் பயத்துவேன். இது என்னடா பறவை உள்ள போய் நட்டவங்களாங்க கீடு விட முடியும். இது என்ன இனவாதத்தை மீண்டும் எழுப்ப அனுமதிக்க முடியாது. கையடி வாரம் கொடுத்து அமைச்சர் சந்திரசேகர் எங்கண்ட இவர் இனவாதத்தை ஏதோ என்ன கதைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு டீம் என்ன வேலையில் பட்டதாரிகள் குறைஞ்சி வேற மாவட்ட செயலம் முன்பாக வேலையில்லா பட்டாரிகள் கவனிப்பு போராட்டம் எல்லாரும் வேலையில் தான். அப்புறம் வேலை செய்கிறார்கள், வேலைக்கு போகணும் இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை நேற்று. அப்போ அவன் வேலைக்கு போயிருப்பேன். அங்கே லீவு கொடுக்காட்டி நேரம் பாவங்கள் அதுக்கும் போகணும். அப்போ இருக்கிற கொஞ்சம் வந்துருக்கு. அதில் 2-3 பிள்ளைகள் நல்லா கதைக்குதுகள். அதோட சரியாக பாதிக்கப்பட்டதுகள் பயந்துகளும் போகுது இல்லைடா. அதுதான் பிரச்சனை பயந்து போகுது. அப்போ மற்றது யாரும் சொன்னதாம் 6 அதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம். உதவோட படித்து போட்டு வந்தால் வேலையங்க தான் ஆர்ட்ஸை படிச்சுட்டு வந்தேன். அப்போ ஆர்ட்ஸ் இந்த கேம்பஸ் வச்சுருக்கேன் அது நிப்பாட சொல்றியா? அது நல்ல விஷயம் தானே. தேவையில்லாத விஷயங்களை நிப்பாட பிறகு சொல்கிறாங்க. இப்போ கலைகள் பண்புகள் எல்லாம் இப்போ யார் பாதுகாக்கிறோம். அப்போ வேலையை கூடடாப்பா அப்படி சொல்லப்படாது. சொல்லிக்க நீங்கள் உங்கள் அப்படியே இது நெடுக முந்தி கூட இருக்குது. உப்போ மட்டும் இல்லை கலைத்துறைக்கு படித்தார்கள். என்ன படித்தாங்க? ஆர்ட்ஸு. அப்புறம் ஏன் இப்போ பல்கலைக்கழகம் கட்டி அவ்வளோ விரிவுரையாளரை வச்சு காலேஜில் படிப்பிக்கிறேன்னா பேருந்து என்னதுக்கு அப்படி சொல்கிறோம். வேலைக்காக படிக்கிறல சும்மா படிச்சுட்டு வரது அப்படி சொல்லப்படாது. என்ன வேலைக்கான படிப்பு இல்லை. அது இப்போ அவங்களும் பட்டதாரிகள் தானே. வேலைக்கு வேறு படிக்கணும் வேறு. ஆனால் உண்மையிலே படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் கிடக்கும். சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்போ அதுதான் அது எங்கண்ட கல்வி முறை முழுமையாக மாறும். கல்வி முறையில் மாற்றம். கல்வியை படித்து போட்டு வேலை செய்கிறதுன்றதை நோக்காக கொண்டு வேலைக்கு தான் படிக்கணும்ன்ற விரும்புகிறார்கள். அந்த பதில் போகக்கூடாது. என்ன தங்கள்கிட்ட தொழில்துறைக்கு போக வேண்டியதான். வேணுமெண்டா எக்ஸ்ட்ரா போய் படிக்கலாம். அறிவை வளர்க்குறது. யாழில் தும்மப்பூ. யாழில் வெற்று கிருமிநாசினி போத்தல்கள் கொள்முதல் வேலை திட்டம்.
மின் ஒழுக்கினால் எக்ஸ்ரே பிரிவில் தீ தர்மபுரம் கிளிநொச்சியிலே எல்லா இடம் தீ தான் இருக்கு. வாய் தக்கம் கையெழுப்பாக மாறியது ஒருவர் படுகாயம் முள்ளியோட. என்னடாப்பா இது பரந்த நாள் திரும்பி எல்லாம் பெரிய காசிப்பூ அடிபுடி இறப்பூ விழுப்பூ எல்லாம் அங்கே நடக்குது. என்ன நடக்குது? பணம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. என்ன முள்ளதே போயிட்டு வர நீங்கள் போகாதான் முருகன் பிரச்சனை சொல்கிறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஒருக்கா சனிக்கிழமை எல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. போய் என்ன நடக்குது? இந்தியாவில் பாரதம், இந்தியாவில் வெளிநாடு ரெண்டையும் சேர்த்து போடுறது என்ன? திருவாணி சங்கமத்தை புனித நீராட குவிந்த பக்தர்கள் பாரடா. இது என்ன கொடுமை! இதுக்கு நெரிசலில் போய் திருவாணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை பிரயாக் ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பாமேளத்தில் ஈரமான மில்லியனுக்கு அதிகமான மக்கள். நீங்க மாட்டிட்டேன்னு நினைலாமா? உங்களுக்கு நிலைமை சம்பல் மிஞ்சாது உண்டு. வாகன நெரிசல் வந்து சொன்னாங்க. இங்க இருந்து கொழும்பு தாண்டியாங்கால போகுது. அந்த அளவுக்கு நெரிசல். எவ்வளவு தூரம்? ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா நடுநிலைமை வகிக்கவில்லை. வெள்ளை மாளிகையில் வைத்து உறுதிபட தெரிவித்தார் பிரதமர் மோடி. அதுக்கு நாங்கள் இதுக்கு மீடியேஷன் போர்டுக்கு போயில்ல. ஆள் இப்ப இதானே இப்ப இது என்ன 2 பேரும் வயசு போனாக்கள் இல்ல. அப்ப இவ 2 பேரும் சந்திக்கிறத வந்து மீடியாக்கள் எப்படி போடுவான்னு சொல்லுவாங்க. அப்ப ரொமான்ஸ் மீட்டிங். 2 பேரும் கடம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா கனகாலத்து அப்புறம் ஒன்று நான் கண்டிருக்கேன். ஐ மிஸ் யூ அவள் சொல்லி கடும் புளியாட்டுகள் நேற்று. ஓ இல்ல இல்ல கனகாலத்து அப்புறம் கண்டிருக்கேன். நான் கண்ணால் மிஸ் பண்ணினான்டாப்பா பெரிய கதை ஆக. ஏதோ நல்ல கதையும் கூட அப்ப 2 பேரும் சேர்ந்து பில்லா கதை ஒன்று பண்ணி விட்டுறாங்க. என்ன 2 வயசு போனதுகள் என்ன செய்தோ. 2 வில்லங்கமானார்கள் தான், சும்மாக்கள் இல்லை, பெரிய கடுமையானார்கள். மறுபடியும் சும்மா கதையை பாத்தீங்களா? அவர்கிட்ட கதை சும்மாட்ட பாத்தீங்க அந்த கதையெல்லாம் வந்து அறுந்துருதன். இந்தியா பெரிய அந்த குரலும் அந்த ஒரு வித்தியாசமான குரல் வந்து என்ன. ரஷ்யாவோட முழந்த பாதைகளை நிச்சயம் மீட்போம். நேட்டோட உறுதியளித்த உக்ரைன். போய் இழக்கிறதும் பொடிக்கிறதும் என்ன சனம் என்ன லூசா சனம் அப்படித்தான். இந்தியாவுக்கு நவீன போர் விமானங்கள் விற்பனை செய்ய அமெரிக்கா இணக்கம். கொடுத்துட்டு அடிபட்டு சாகும் எல்லாரும். என்ன எங்களுக்கு கொடுத்து வீரா கொடுத்து நாங்கள் சேர்த்து ஐயோ கடவுளை மனுஷரை கொள்றதுக்கு எத்தனை வேலையை செய்கிறாங்களோ. என்ன மனுஷன் தானே வேறு ரோபோக்களை அடிக்கணும். கனடாவில் கடும் பனிப்பொழிவு, பாடசாலைகளுக்கு விடுமுறை. இங்கே விடாதே அங்கெல்லாம் சும்மா அப்படி எல்லாம் மூடி போய்கிறாங்க. இங்கே சொன்னால் பிள்ளைகள் இருக்கா கேட்பேன். எங்களுக்கு விடாதே, நாங்கள் லீவ் விடுவேன். ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது காரால் மோதிய புகலிட கோரிக்கையாளர்கள் 30 பேர் காயம். ஓட தெரியாம தெரியல. 10 ஆண்டுகளுக்குள் பூமியை தாக்க உள்ள சிறுகோள். இது எத்தனை கோள் வந்துட்டு தெரியுமா பூமியை தாக்குறதுக்கு? இலங்கையில் விழுந்தா சரியில்லை. கண்டவனுக்கா சிறுகோள் ஒன்று அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் பூமியை தாக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். 2024 YR4 என்று பெயரிடப்பட்டுள்ள சிறுகோள் டிசம்பர் அது கிடக்கிற அது எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். அது பேர் 9 வருஷம் கதைப்போம். 9 வருஷம் கதைப்போம். வருதாம் அடிக்க போதாம். என்ன இப்போ உலகம் அடிக்க போதும் நாங்கள் சாத்திரிக்கோம். அந்த சாத்திரிக்கை என்ன இது உங்களுக்கு இப்போ இந்தியாவில் ஒரு சொன்னார் இல்லை அழிக்க போது இலங்கை அழியும் இல்லை நியூசிலாந்து அழியும். மொட்டை அலுவலகத்துக்கு திடீர் செய்த ஜூலிஷாங் பார்த்தீங்களா நேரம் போட்டா தெரியும் என்ன கதை வைக்கிறீர்கள் அங்கே பாரு. இதில் சிரிச்சோன்னு நிற்கிறேன் பார்த்தியோ. இலங்கைக்கான அமெரிக்கா தூதர் ஜூலிஷாங் நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையான கட்சியில் அலுவலகத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். நேற்று காலை 10 மணிகள் கட்சி அலுவலகத்துக்கு சென்ற அமெரிக்க தூதர் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே இருந்ததாக தெரிவிக்கோட இருந்து தாளிச்சிருக்கிறார். இங்கேவா நாங்கள் இங்கே என்ன பிரச்சனைடா நேரவா சும்மா உங்களுடைய ஆக்கள் இப்படியெல்லாம் கதைச்சோடு தெரியப்படாது அப்படியெல்லாம் சொல்லலையா நாங்கள் சொல்கிறோம். சரி, இங்கே மாணவர்களுக்கான உணவு வழங்கும் திட்டம் மீளாய்வு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் ஆற்றா முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நேற்று காலை ஆரம்பித்துள்ளார். அழகரத்தினம் வனகுலராசா என்னும் ஒரு காலனி இழந்த முன்னாள் போராளி ஒருவரை முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் நீர் மற்றும் உணவில்லாம் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். தயவு செய்த போராட்டம் 10 அம்ச கோரிக்கையை அறையுங்க முதல். எனக்கும் தெரியலையா அதில் எழுதி கிடக்கு என்னடா இப்போ கொஞ்ச நேரத்தில் வேற நியூஸ் சொல்லுதான். தயவு செய்து என்னென்னு பார்க்கணும் எங்கள்கிட்ட இல்லாமல் என்னடா
முன்னாள் போராளி பாவம் தானடாப்பா. முன்னாள் போராளிகளும் பாவம். அது சொல்லங்களே முன்னாள் போராளின்னு சொல்லல ஒரு மாதிரி இருக்கும். கவலையாக தான் இருக்கும். அமைச்சுசார் ஆலோசனை குழு உள்ளூராட்சி சட்டமூலத்துக்கு அனுமதி. நாமல் எம்பியிடம் சிஐடி விசாரணை. நெடுகத்தான் விசாரிக்கிறாங்க. நாமல் ஐயா எல்லாருக்கும் எல்லாம் விடுறாங்களே. ஐஸ் பொருள் போதைப் பொருளுடன் ராணுவ சிப்பாய் கைது. ராணுவ சிப்பாய் என்ன தெரியுமா விசாரணை? படிச்சு அந்த என்னது சட்டம் படிச்ச டிகிரி வச்சிருந்த அது சம்பந்தமா நான் நினைக்கிறேன். இந்த அவர்கிட்ட டிகிரி படிச்சு நான் ஐஸ் போதை பேஜோட நீ இல்ல அது இல்ல அது நாமல்ல அதான் டிகிரி பேஜ்னா நான் ஜெடி மினிமம் கூட உன்னடைய ஜெடி நடக்கும். ஐயோ நான் வச்சிருக்கிறேன். மினிமம் கூட சூட்டு சம்பவம். 3 நேற்று கைது. சகல நெல் ஆலைகளையும் பதிவு செய்ய திட்டம். விஷயம் எல்லாம் இணையவழி மோசடி சந்தேகநபர்கள் கைது. ஜோசித டேசிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். அவர் பேத்தியாரையும் கொண்டு அப்பா பாவம் வயது போன அம்மா பாட்டி அவையும் கொண்டே போட்டுட்டாங்க. அவன்ற பேர்லாம் கணக்கு காசிடந்தான். இவன் அம்மம்மாவையும் முடியல. மதுவை கொடுத்து ரத்தத்தை உறிஞ்சாதே. பூனேரியில் கவனிப்பு போராட்டம். மதுவை விற்கிறார்களுக்கு அதுதான் எங்கள் அடிச்சு வச்சுக்கிறோம். நாங்கள் கிளந்தச்சியில் அங்கால எம்ஜிஆரே அந்த தோரணம் போட்டு சோடிச்சோமே தான் கிடக்கு கிளந்தச்சியில். அங்கால பார்த்தாலும் மதுவார், இங்கால பார்த்தாலும் 2 பக்கம் கிளந்தச்சிலாம் கூட. ஆனால் அங்கே ஜனம் கூட சனமும் குறைவு முதல் பாரம் இல்லாத இடம். பாரம் இல்லாத ஒரு ஒன்றோ 2 இடந்தது. பரந்தையில் 1 இடந்தது, கிளந்தச்சியில் 1 இடந்தது. அந்த இப்போ எத்தனை பையனாலோ யாருக்கு யார் விற்கிறேன்னு நான் நினைக்கிறேன். பார்காரருக்கு விற்று போட்டு வந்தியா. நெல்லை உலர விடும் போது பாதுகாப்பு சமிச்சைகளை பயன்படுத்துங்கள். சமூக ஆலோசனை அது உண்மைதான். அந்த நெல்லை காய விடுறாங்கடா ரோட்டு வழியை. அது சில போல அன்றைக்கு ஒரு வானம் நான் சொல்லல இப்படி நிற்கிற வானம் இப்படி கிடந்தது. அது நெல்லை விட்டுட்டான் தெரியாமல். அது வழுக்கு நெல் தெரியும். மூடைக்கு விட்டா தேதி போடுவது. அது அந்த முன்னுக்கு போடைக்கும் சில ஒரு சோப்பு கொடி அங்காறு சோப்பு கொடியில் கட்டி விட்டா நெல்லம் இல்லை. ஆனால் காய இடம் இல்லை தானே. காய வைக்கவும் உறுப்பு இடம் இல்லை. போட்டு செய்யறது மற்றது இதுல போட்டோன்னு என்னது தார் இதுல போட்டோன்னா டக்குன்னு காய போட்டு விட்டா காஞ்சிடும். அது உண்டு பின்னராள் தான் நல்லதான். வெயில் பிடிக்கிறோம். அப்போ சரி சரியா முடிஞ்சு. வலிப்பு வந்தவர் திடீர்னு மேலணும். சாவச்சேரி நண்பரோட காய்த்து கொண்டு வந்த நபர் திடீர்னு வலிப்பு வந்து என்ன வலிப்புன்னு பார்த்தாலும் ஆளிச்சுட்டு போச்சு. மிச்சமாக நேற்று முந்தினா ஷார்ட் ஆகும். 69,000 நபர் என்ன செய்யறது? இவ்வளவு ஏக்கமே பயமாக இருக்குமே. டக்குன்னு 30 காய்ச்சி சொன்னீங்க என்னடா. அரச ஊழியர்களை ஒதுக்கி ஆட்சியை முன்னெடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. நாமல் எல்லாத்துக்கும் அரச ஊழியர்களை ஒதுக்கி போட்டு நான் ஆட்சியை கொண்டு வரும். அரச உத்தியோகத்தர்கள் தான் முதுகலும் இல்லையா. அரச உத்தியோகத்தர் இல்லாமல் என்னண்டு நாங்களும் தானே அன்றைக்கு சொன்னாங்களே அரச உத்தியோகத்தர்களை மதிக்கணும். என்ன அரச உத்தியோகத்தர் இல்லாமல் என்னண்டு செய்கிறது? இது இவன் சொல்லிடுவேன் கதை கேட்டுறேன். சரி நாங்கள் செய்தியை முடிஞ்சு நாங்கள் இங்கே போவோம். இங்கே ஆசிய தினங்கத்தில் சந்திப்போம். நன்றி வணக்கம். வெயில் பிடிக்கும். போயிட்டு வரோம். பாய்.